நீ எதுக்கு இவ்வளவு பதறற? RX விட்டு போய்க்கினே RX தானடா. உனக்கு தெரியாதப்பா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் மாமா. அத்தி சார் பயப்படாதீங்க சார். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்னு செய்ய போறேன். என்னவா இருக்கும்? என்னன்னா வெஜ் தம் பிரியாணி. அது எப்படி பண்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் மாமா. நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கிட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி குக்கிங் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த குக்கிங் வீடியோ உங்கள் சேனலில் போடுங்கன்னாங்க. நமக்கு தேவை கண்டென்ட் தானே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அதில் இன்னொரு சர்ப்ரைசிங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டு, சின்ன சின்ன ரோட்டு கடை, வண்டி கடை, தள்ளு வண்டி எல்லாத்தையும் ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த கிட்ஸ் செய்கிற சமையலை வந்து ஏதோ பிரியாணி தம் பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தம் பிரியாணி வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி ஃபுட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்ல போகிறோம். செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சத்தியமா சுத்தமான நல்லதாப்பா. சமையல் நடக்குது போலயே. என்ன பிரியாணி ஸ்மெல் வருது? ஆமாங்க, இங்க வாங்க. சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பேஸ்ட். சித்த மருத்துவம் கத்துக்கிறியா? இஞ்சி டீல போட்டா இஞ்சி டீ குடிக்கலாம்ல? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். உங்க சேனல் நேம் என்ன சொன்னீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. சோ நான் தான் உங்க வாயில புண்ணா வாந்தி வருதா? என் தம்பி பேரு சரியா. சோ இன்னைக்கு ஹாய், என்னோட பேரு மேகா, என் தம்பி பேரு சரி. ஹாய், நீங்கள் யாரும் ஷாக் ஆகாதீங்க. நாங்கள் சின்ன பசங்க குக்கிங்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்களுக்கு குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நாங்கள் பண்ண ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது என்னன்னா, கொஞ்சம் சோம்பு, ஏன் நான் சொல்லுவேன், கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் பிரியாணி லீவ்ஸ், சில்லி பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வந்து பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுத்தமான செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். சத்தியமா சுத்தமான நல்லதாப்பா. ஸோ வந்து எண்ணெய் காயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்ப வந்து நம்ம வெங்காயம் போட்டு இப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் வெங்காயம் போட்டாச்சு. சமையல் நடக்குது போலயே. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் பொன்னிறமா வறுக்கிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் வெட்டி ரெடி பண்ணிடலாம். ப்ரௌன் கலர்ல வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் சில்லி பவுடர் போட போறோம். எதுக்காக அடுத்தது சில்லி பவுடர் போடுறோம்னா, பிரியாணி அப்பதான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காரம் கம்மியா இருக்கு. அள்ளி போடு. ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போடணும். அது வந்து நம்ம கேரட் பீன்ஸ் போட போறோம். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம்.
இதில் நான் 2 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ வந்து இதில் நான் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். போடலாம். என்ன பிரியாணி ஸ்மெல் வருது? ஆமாங்க, இங்க வாங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு நெய் ஊற்றிக்கணும். கொதிக்கிற கேப்ல நம்ம பன்னீரை வந்து ரெடி பண்ணிடலாம். பன்னீர் கூட கட் பண்ணி தரல, நீலாம் குக்கிங் பண்ண மாட்டேன். ரெடி பண்ணதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சித்த மருத்துவம் கத்துக்கிறியா? இஞ்சி வச்சுக்கு டீல போட்டா இஞ்சி டீ குடிக்கலாம்ல? எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுடணும். போடுமா? போடு. என்ன போல போடுவாப்ல. ஃப்ரை பண்ணதுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேனை வச்சு பன்னீர் ஃப்ரையை பண்ணிட வேண்டியதுதான். கண்டிப்பா ஃபிஷ்ஷோட டேஸ்ட் செம்மையா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா நல்லா இருக்குமா ஃபுட்டு? சூப்பர். சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? தம் பிரியாணி, பன்னீர் ஃப்ரை. ஓகே, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரமாதமாக இருக்கு. பின்னிட்டீங்க. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ திறமை உங்களுக்குள்ள இருக்குன்றது சோழமுத்தா எனக்கு தெரியாம போச்சே. உண்மையாகவே 2 செம சூப்பராக இருக்கு. வேண்டாம் வாழ்த்துக்கள். அன்னபூர்ணி படத்தில் நயன்தாரா மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் செம்மையாக பெரிய குக்கு செஃப்பு, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள்லாம் வந்து நல்லா வருவீங்கன்னு நினைக்கிறேன். டைம் இல்லை. சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டு 2 பேரும் சைலண்டாக உட்காந்துருக்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுக்குறோம். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். Until then, bye bye, டாடா, bye bye.